ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல நம்ம இங்க மெயினா பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர். ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம மெயினாக கேட்குறாங்க. மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியுமா? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. சாம்பிளுக்குன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். அது வந்து நம்ம எப்படி ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து ஒன் பை ஒன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். சரி. இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். அது எனர்ஜி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாருங்க. அதுல இருந்து ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் பத்தி நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா கண்ணு? ஓகேங்க சார். சரி, ஓகே. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? இப்படி கொடுத்துருக்காங்க. 3 10 5 -2 -3 -4 3 5 7 இப்படி கொடுத்துட்டாங்கடா கண்ணு. சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ், ஓகேங்களா, ஓகே சார், அண்ட் ஐகன் வெக்டர் கேட்குறாங்க. ஐகன் வெக்டர்ஸ் கேட்குறாங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேங்களா? ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்துங்க. அதுக்கு பேர் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரியாப்பா? ஓகே சார். ஓகே. அப்படி நோட் இருந்தா நோட்ல எழுதிக்கிங்க, பார்த்துக்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. என்ன ஃபார்முலானா டிட்டர்மினன்ட் ஆஃப், இது பேர் இந்த லைன் போட்டா டிட்டர்மினன்ட் ஆகும் லாம்டா i = 0. சரிங்களா? இந்த லைன் போட்டா இந்த லைன் பேர் என்ன? இந்த ரெண்டு லைன் போட்டா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் அர்த்தம். சரிங்களா? அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் a - லாம்டா = 0ன்றாங்க. இங்க iங்கிறது என்னன்னா அது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐயோட மீனிங் என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி நோட் பண்றாங்க தெரியுமா கண்ணு? 3/3 ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி நோட் பண்ணுவாங்க? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி நோட் பண்ணுவாங்க தெரியுமா? 1 0 0 0 1 0 0 0 0 1. இதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரியா தம்பி? ஓகே சார். சரி, அப்ப இதுதான் மீனிங். அப்ப வேற i = this value ன்னு எழுதிக்கீங்க. சரிடா கண்ணு? ஓகேங்க. சூப்பர் கண்ணு. இப்போ எனக்கு என்ன வேணும்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொன்னாங்கன்னா இதை எழுதிக்கிங்க அண்ட் கமா வேர் i = இதுன்னு எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் மெத்தடு நீங்க டைரக்டா போட்டீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். அதனால ஷார்ட்கட் மெத்தட் தான் நிறைய புக்ல ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இது என்ன மேட்ரிக்ஸ்னா எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கும் பாப்பீங்க. 1 2 3 ரோ, காலம் எத்தனை இருக்குது? 1 2 3 3 காலம். அப்ப இது என்ன மீனிங்? 3/3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஓகே. 3/3 மேட்ரிக்ஸ். அதனால இதனோட ஐகன் மேட்ரிக்ஸோட ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா லாம்டா கியூப் -s1 லாம்டா ஸ்கொயர் s2 லாம்டா s3 = 0. இதுதான் இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அனதர் ஃபார்மேட். சரியாப்பா? ஓகேங்க சார். டவுட்னா உடனே கேட்டுக்கிடக்கன்னு. இப்போ s1 எப்படி கண்டுபிடிக்கிறது, s2 எப்படி கண்டுபிடிக்கிறது, s3 எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? s1 கண்டுபிடிக்கிறது மீனிங் என்னன்னா சம் ஆஃப் த, இப்படி போட்டா என்னது? சம்மேஷன். ஓகே, நோட் பண்ணீங்க. இப்படி போட்டா என்னது? சம்மேஷன். சம் ஆஃப் த மெயின் டயகனல். சம் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் a. யாரோட இருக்கிறது? a ஓட இருக்கிறது. சரியாப்பா? இப்போ சம் ஆஃப் த மெயின் டயகனல் யாரு? மெயின் டயகனல் தெரியுமா? இந்த எலிமெண்ட் வருது பாத்தீங்களா? இந்த டயகனல் எலிமெண்ட் வருது பாத்தீங்களா? இந்த டயகனல் எலிமெண்ட் தான் வந்து மெயின் டயகனல். சரியாப்பா? ஓகேங்க. அப்ப இது என்ன எலிமெண்ட் இருக்குது? 3 -3 7. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆட் பண்ணிக்கணும். எப்படி எழுதுங்க? 3 -3 + 7. அப்ப வேல்யூ எவ்வளவு கிடைக்குது? 3யும் -3 கட் ஆயிரும். ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைக்குது? 7. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதாப்பா? இல்ல சார். மெயின் டயகனல்னா இதுக்கு பேர் என்னது? மெயின் டயகனல். இதுக்கு பேர் என்னது? மெயின் டயகனல். என்ன கேட்டீங்க? நான் ஒரு கோட் சொல்லி கொடுக்கிறேன். இல்ல சார். ஓகே, அடுத்து s2 என்னன்னா s2 கொஞ்சம் பெருசா போடணும். பார்த்து இங்க எழுதுறேன். s2 ஓட மீனிங் என்னன்னா சம் ஆஃப் த, என்ன சொல்றாங்க? சம் ஆஃப் த மைனர் ஆஃப், என்ன சொல்றாங்க? மைனர் ஆஃப் மெயின் டயகனல். சம் ஆஃப் த மைனர் ஆஃப் மெயின் டயகனல் ஆஃப் a. இது எப்படி கண்டு போடுறது? இது எப்படி போற? எனி ஐடியா? மைனர்னா என்ன தெரியுமா? இப்ப இந்த 3 எலிமெண்ட் எடுத்துட்டீங்க. இந்த 3ங்கிற எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா நல்லா பாத்துங்க. இந்த 3ங்கிற எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா
இது கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலமும் கட் பண்ணிட வேணும். சரிங்களா? ஓகேங்க சார். மெயின் டயகனல் தானே. ஃபர்ஸ்ட் டயகனலோட வேல்யூ என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்ப இதனோட ரோவும் இதனோட காலம் கட் ஆயிரும். அப்ப மீதி இருக்கிறது யாரு இருக்கிறா சொல்லுங்க? அத டிட்டர்மினன்ட் எழுதிக்கங்க. -3 இங்க பாருங்க. -3 -4 கரெக்ட்டா கண்ணு? ஓகேங்க அடுத்தது சார். 5 7 சூப்பரா சொல்ற. வெரி குட். 5 7 கரெக்ட்டா தானே கண்ணு? கரெக்ட்டுங்க சார். பிளஸ் அடுத்த டயகனல் எலிமெண்ட் யாரு? இங்க பாருங்க -3. அப்ப -3 எடுத்துட்டீங்கன்னா இது கரஸ்பாண்டிங் ரோவும் காலமும் கட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் ரோவும் காலமும் கட் பண்ண மீதி யார் இருப்பா? 3 5 3 7. சூப்பர். வெரி குட், வெரி குட். ஆல்ரெடி படிச்சுக்கிறியா? பரவாயில்ல. வெரி குட். 3 5 3 7 சூப்பர். வெரி குட். அடுத்து கடைசி எலிமெண்ட் கண்ணு. கடைசி எலிமெண்ட் யாரு? இந்த 7 எடுக்கணும். டயகனல் தானே. டயகனல்னால இந்த 7 எடுக்கணும். அப்ப அத எடுத்துட்டு அதனோட வேல்யூ என்னடா கண்ணு? 3 10 -2 -3. சூப்பரா சொல்ற கண்ணு. பிரசன்னா சூப்பரா சொல்ற. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோ. உனக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப 2/2 டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? 2/2 டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? -3 × 7 இது ரெண்டுக்கு என்ன சைன் போடணும்? இது ரிவர்ஸ் சைன். ரிவர்ஸ்னா மைனஸ் போட்டுட்டு 5 × -4 இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். ஓகே. அடுத்த எலிமெண்ட் சொல்லிடலாமா? பிளஸ் இதுக்கு சொல்லுங்க 3 × 7 கரெக்டாப்பா? 3 × 7 மைனஸ் சைன் போட்டுட்டு என்ன பண்ணணும்? 3 × 5 கடைசி எலிமெண்ட் நீங்க சொல்லுங்க. 3 × -3 இது என்னவோ 3 -2 × மைனஸ் போட்டு பிராக்கெட்ல -2 × 10 இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இல்ல இல்ல. சரி. உங்ககிட்ட கால்குலேட்டர் இருக்குதா? கால்குலேட்டரா? இல்ல சார். ஐயோ கால்குலேட்டர் வேணும்ல. கேஷியர் கால்குலேட்டர் இல்லையா? இல்ல சார். இல்ல வாங்கிட்டீங்கன்னா இன்னும் வாங்கலையா? இல்ல வாங்கல. ஐயோ வேணும்டாங்க. அப்புறம் எப்படி காலேஜ்ல வாங்க சொல்லியே இன்னும்? இல்ல சார் வாங்க சொல்லல. என்னடாங்கண்ணே சொல்லு. வாங்க சொல்லல சார். இது கால்குலேட்டர் வேணும்டாங்கண்ணே. இன்ஜினியரிங் போயிட்டா கால்குலேட்டர் வேணும். சரிங்களா? கொஞ்சம் ஓகேங்க திடீர்னு சார். வாங்கிருங்க, ஆர்டர் பண்ணிருங்க வந்துரும். ஓகேங்க சார். ஆர்டர் பண்ணி வாங்க சார். ஏன்னா ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா கால்குலேட்டர் நிறைய ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பேன். உனக்கு ஈஸியா மார்க் எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு 20 மார்க். அப்ப நீ அதுக்காக நீ வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணா கடகடன்னு ஆன்சர் வந்துட போகுது. நீ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. சரியாப்பா? ஓகேங்க சார். -3 × 7 எவ்வளவு? -21 கரெக்டாப்பா? ஆமா. அடுத்தது 5 × 4 எவ்வளவு? 20 20. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்குது, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. என்ன கிடைக்கும்? +20 கிடைக்கும். பிளஸ் கரெக்டாடா கண்ணு? கரெக்ட்டுங்க சார். சரி அடுத்து நீயே சொல்லு பார்க்கலாம். +3 × 7 எவ்வளோடா கண்ணு? 21. சூப்பர். வெரி குட். 3 × 5 டா? 50. வாவ். வெரி குட், வெரி குட். பிளஸ் 3 × -3 9 சார். என்ன 9? -9. -9 இங்க பாருங்க. 2 × 10 20 இது 20. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். +20 Plus ஆகும். 20. ஏதாவது டவுட் இருக்குதா கண்ணு? நோ சார். சூப்பர் கண்ணு. வெரி குட். இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும்டா தம்பி. சிம்பிளிஃபை பண்ண இதையும் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? -1 இதையும் என்ன பண்ண எவ்வளவு கிடைக்கும்? +6 கரெக்டா? ஆமா. இதையும் பண்ண என்ன கிடைக்கும்? +11 கரெக்ட்? கரெக்ட் சார். அப்ப இதையும் பண்ண என்ன கிடைக்கும்? 5 ஆயிரும். கரெக்டா? இதையும் கட் பண்ணா 5 ஆகும். 5 + 11 எவ்வளவு ஆகும்? 16 ஆகும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். இதுதான் S2 ஓட ரிசல்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ சார். இது வரைக்கும் ஓகேவா? கன்வீனியன்ட்டா இருக்கிறியா? ஓகேங்க சார். கொஞ்சம் காப்பி மட்டும் பண்ணிக்கங்க. இல்ல நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். எனக்கு கான்செப்ட் கண்டினியூட்டி இருக்கட்டும். உனக்கு நான் டைம் கொடுப்பேன். ஓகேங்க சார். ஒவ்வொரு ஸ்டெப்பா புரிஞ்சுக்கோ. அப்புறம் டவுட் இருந்தா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ எழுதும்போது டவுட் இல்லாம எழுதணும் அதுக்காக. இப்ப S1 கண்டுபிடிச்சாச்சு. S2 கண்டுபிடிச்சாச்சு. S2ங்கிறது என்னது? சம் ஆஃப் த மைனர் ஆஃப் மெயின் டயகனல். சம் ஆஃப் த மைனர் ஆஃப் மெயின் டயகனல். சரியாப்பா? ஆமா. S3 என்ன தெரியுமா? S3ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டானோ அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஓகேங்க சார். டிட்டர்மினன்ட் யாரு? இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் இருக்குதா? இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ்க்கு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப S3 கண்டுபிடிக்கலாமா? ஓகேங்க சார். S3 = டிட்டர்மினன்ட் ஆஃப் A. தட் இஸ் ஈக்குவல் டு அந்த மேட்ரிக்ஸ் மேல இருக்குது. மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறியா நீ? எழுதிருக்கேங்க. சரி அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் சொல்றியாப்பா? சொல்லுங்க. மேல போய் பார்த்து காப்பி அடிக்கணும். அதனால நீங்க சொல்லிட்டுனா எழுதிக்கலாம். சொல்றேன்னு 3 3 ஆ 10 ஆ 5 ஆ
-2, ஆ. -3, வெரி குட். -4, ஆ. 3, ஆ. 5, ஆ. 7. சூப்பர். வெரி குட். சரி. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க ஆல்ரெடி தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரியாதா? இது தெரியாது சார். தெரியாது. சூப்பர். நான் இப்ப சொல்லிக் குடுக்குறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க உங்களுக்கு சொல்றேன். நீ சிபிஎஸ்சியா மெட்ரிக் கண்ணு? மெட்ரிக் தான் சார். +2 மெட்ரிக் தான். அப்ப டிட்டர்மினன்ட் தெரியாதுங்கிற? ம். தெரியும் உனக்கு. நான் சொல்லிக் குடுக்குறேன் உனக்கு தெரியுமா? தெரியும் சார். எனக்கு ஆ, ஆ. நேம் மறந்துருச்சு போல. அப்படியே நேம் மறந்துருச்சா? சரி நான் சொல்லிக் குடுக்குறேன். உனக்கு தெரியும். ஏன்னா +2 மெட்ரிக் படிச்சா தெரியும். சிபிஎஸ்சி படிச்சவங்களுக்கு ஆ, தெரியாது. உங்களுக்கு தெரியும். ஆ? இப்ப நான் சொல்றேன் ஆ, பாருங்களேன். ஓகே. டிட்டர்மினன்ட் என்ன எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து முடியும். இது வந்து பிளஸ் சைன், இது வந்து மைனஸ் சைன், இது வந்து பிளஸ் சைன் தெரியும் எடுக்கணும். சார். தெரியும். அப்ப இது வந்து 3ங்கிற வேல்யூவ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கணும். அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் கட் பண்ணிக்கணும். அப்ப மீதி இருக்கிற எலிமெண்ட் என்ட்ரி பண்ணணும். சொல்றேன் என்ன வரும்னு? -3, ஆ, -4, ஆ, 5, ஆ. 7. சூப்பர். வெரி குட். அடுத்து என்ன சைன் மேல இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் போட்டு இங்க மைனஸ் என்ன எலிமெண்ட் இருக்குது? 10 -10. இருக்குது. 10 எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணுவோம்? கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் கட் பண்ணிக்கணும். மீதி இருக்கிற எலிமெண்ட் என்ட்ரி பண்ணணும். சொல்றேன் -2, ஆ, -4, வெரி குட். 3, 3 7. 3 கரெக்ட்டா? 7. 7 டவுட் இருக்குதாப்பா? நோ சார். சூப்பர். அடுத்தது என்ன சைன் இருக்குது? பிளஸ் சைன் இருக்குது. இங்க 5. +5. அப்ப என்ன வரும்? அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ரோவும் காலத்தையும் கட் பண்ணுங்க. மீதி இருக்கிற எலிமெண்ட் சொல்லுங்க. -2, ஆ, -3, வாவ் வெரி குட். 3, ஆ, 5. அவ்வளவுதான் கண்ணு. சூப்பர். வெரி குட். டவுட் இருக்குதா? இல்ல சார். நோ சார். சூப்பர். அப்ப இத வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா போதும். அப்ப சொல்லுங்க. 3 இன்டு சொல்லுங்க எவ்வளவு வருது? இங்க அப்படியே கிடக்குன்னு சொல்லுங்க. இத மல்டிப்ளை பண்ணி இத மல்டிப்ளை 21. 21 சார். -21. -21. 5 இன்டு 4 -20. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப -20 போட்டுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா தம்பி? ஓகேங்க சார். -10. இது என்ன நடக்குது சொல்லுங்க? -2 இன்டு 7 14. -14. -14. 3 இன்டு 4 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். -12 ஆகும். கரெக்ட்டா தம்பி? கரெக்டுங்க சார். 5 இன்டு எதுக்கு நீயே சொல்ல பார்க்கலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்ல பார்க்கலாம். -10. வாவ் வெரி குட். அடுத்தது. -9. வாவ் சூப்பர். நல்லா சொல்றடா. கொஞ்சம் பார்த்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்க கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். எனக்கு டைம் வேஸ்ட் ஓகேங்க. பண்ணுது. கால்குலேட்டர் ஜஸ்ட் என்ட்ரி பண்ணாவே ஆன்சர் வந்துரும். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன். அப்ப 3 ஓகே. இன்டு -21 + 20 -10 இன்டு -14 + 12 +5 இன்டு -10 + 9 சொல்றேன் கிடக்குன்னு சொல்லுங்க. என்ன வருது சொல்லுங்க. இதனோட வேல்யூ என்ன? -1 சார். வெரி குட். கரெக்ட். இதனோட வேல்யூ என்ன? -2. சூப்பர். வெரி குட். கரெக்ட். இதனோட வேல்யூ என்ன கடைசி வேல்யூ? -1. எல்லாமே கரெக்டா சொல்லிட்டேன். அப்ப இதனோட வேல்யூ என்ன? 3 இன்டு -1 -3 சூப்பர். -10 -2 +20. பிளஸ் +20. +5 -1 -5. -5. சூப்பர். வெரி குட். இதனோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? -18. கரெக்டா சொல்லு. -18. +20. ஏன்னா மைனஸ் சைன் ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பிளஸ் சைன். அப்ப இதனோட ஆன்சர் என்ன? 3 சார். 8. 8 கடைசி 12 எழுது 8. -8 + -12. -12. கரெக்டா சொல்லுப்பா. +12. என்ன ரீசன்? ஏன் -12 +2 ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? 8 and 19 மைனஸ் பண்ணோம். 20யும் -12 சார். -12. 8 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 12. 12. மைனஸா பிளஸ்ஸா? இதான் உன்னோட கொஸ்டின். எது வரும்? மைனஸ் தான். இல்ல ஏன் அந்த அளவுக்கு டவுட்னு கேக்குறேன். மைனஸா பிளஸ்ஸா ஏன் அந்த அளவுக்கு டவுட்? என்ன மைனஸ் தான் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் சொல்லிட்டேன். நான் இப்ப இல்லைன்ட்டேன். எதனாலனா எது பிக்கஸ்ட் நம்பரோட சைனோ அந்த சைன் தான் போடணும். இது பேசிக் லோயர் கிளாஸ் படிச்சிருக்கியா? எது பிக்கஸ்ட் நம்பர்? எது 20 பிக்கஸ்ட் நம்பரா 8 பிக்கஸ்ட் நம்பரா? 20.
அப்போ 20 பக்கத்துல பிளஸ் ஆகுது, 8 பக்கத்துல மைனஸ் இருக்குது. எது பிக்கஸ்ட் நம்பர் சைனோ கரெக்ட்டுங்களா? எது பிக்கஸ்ட் நம்பர் சைனோ அந்த சைன் தான் இங்க என்ட்ரி பண்ணணும். அப்ப இதனோட ஆன்சர் என்ன? +12 +12 -12 +12 கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா? ஓகேங்க சார். நான் வச்சுக்கணும் ஒரு 2 நம்பர் மைனஸ் பண்ணும்போது எது பிக்கஸ்ட் நம்பர் சைனோ அதுதான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் சைன் என்ட்ரி பண்ணக்கூடாது. டவுட் கிளியரா? என்ன டவுட் இருக்குதா? கிளியர் சார், கிளியர். சூப்பர். ஏன்னா காலேஜ் படிக்கிறீங்க. இதுக்கு மேல டவுட் இருக்குது. நீ கால்குலேட்டர் வாங்க. எனக்கு தெரியாது. நீ உங்க ஏரியால கால்குலேட்டர் கிடைக்குமா? ஆர்டர் பண்ணலாம் சார். இல்ல இப்ப நீ ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறியா இல்ல மெயின் சிட்டில இருக்கிறியா பரமக்குடியில? கிராமத்துல தான் சார். சொந்த வெளிய ஊர்ல. போய் வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? ஏன்னா ஆர்டர் பண்ணா 2, 3 நாள் ஆகும். ஏன்னா நாளைக்கே நடந்தீங்கன்னா நான் கால்குலேட்டர் இருந்ததுன்னா கடகடன்னு முடிச்சிடலாம். இந்த மாதிரி டவுட் இருந்தா நம்மளுக்கு வாங்க முடிஞ்சா வாங்கிடுறேன் சார். என்னமா? வாங்க முடிஞ்சா வாங்கி ரிசல்ட் ஆர்டர் போட்டு தான் சார். நல்ல சிட்டிக்கு எவ்வளவு தூரம் போகணும் கண்ணு நீ? சிட்டி ஒரு 30 கிலோமீட்டர் போகணும் சார். ஓ, அவ்வளவு தூரம் போனா நம்மளுக்கு தேவையானது கிடைக்குமா? ஆமாங்க சார். சரி பாரு ஆர்டர் பண்ணும்போது போட்டு கால்குலேட்டர் வேணும் கொஞ்சம் பாத்துக்கோ. கால்குலேட்டர் இருந்தா நம்ம சீக்கிரம் அதுக்காக சொல்றேன். சரியாப்பா? ஓகேங்க சார். இப்ப S3 கண்டுபிடிச்சாச்சு. S2 கண்டுபிடிச்சாச்சு. S2 என்ன? S2 வந்து 16 சரிங்களா? S3, S1 எவ்வளவு வந்தது? S1 மேல வரும் பாருங்க. 7. S1 வந்து 7 சரிங்களா? நான் வச்சுக்க கீழே எழுத போறேன் அதுக்கு தான் சொல்றேன் சரிங்களா? 7, 16 and 12 சரிங்களா? அப்ப என்ன ஃபார்முலா? lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. Correct? அப்ப என்னாச்சு? lambda cube minus S1 value 7 lambda square plus S2 value 16 lambda minus S3 வந்து 12 equal to 0. Any doubt தானே? நோ சார். இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னது? கேரக்டரிஸ் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் என்னது? கேரக்டரிஸ் ஈக்குவேஷன். டவுட் இருந்தா கேட்டுக்குங்க. ஓகே. இது மாதிரி கேட்டாங்கன்னா இது வரைக்கும் 2 மார்க் क्वेश्चन. இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணது 2 மார்க் தான். ஐகன் வேல்யூ வரைக்கும் சால்வ் பண்ணது 3 மார்க் தான் கிடைக்கும். அடுத்து ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூ வரைக்கும் நீ கண்டுபிடிச்சா 3 மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. சரி இது எப்படி சால்வ் பண்ணுவ? சால்வ் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கெட்டிங் தி ஐகன் வேல்யூஸ். சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். எப்படி சால்வ் பண்றது? அப்படின்னா ஈஸியா நீ கால்குலேட்டர் எடுத்துட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு பிரச்சனை முடிச்சிடலாம். கால்குலேட்டர் இல்லாதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? சிந்தெடிக் டிவிஷன் அப்ளை பண்ண போறோம். என்ன டிவிஷன்? சிந்தெடிக் டிவிஷன். ஓகேங்களா? ஓகே. கால்குலேட்டர் இருந்து வெச்சுக்க ஸ்டெப் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். ஜஸ்ட் நான் கத்து கொடுத்தேன். அதெல்லாம் உனக்கு வீடியோ அனுப்புறேன். என்கிட்ட இருக்குது. அந்த வீடியோ நீ ரெஃபர் பண்ணி உனக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களா? ஓகேங்க சார். முடிஞ்ச அளவுக்கு பாரு கால்குலேட்டர் வாங்குறதுக்கு. சரியா கண்ணு? ஓகேங்க சார். சரி சிந்தெடிக் டிவிஷன் எப்படி பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன? லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் எது இல்லைன்னா அது பேர் 1 ன்னு அர்த்தம். 1 ன்னு என்ட்ரி பண்ணிக்கோ. சரிங்களா? அடுத்து லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -7. -7 என்ட்ரி பண்ணிக்கோ. லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 16. 16 என்ட்ரி பண்ணிக்கோ. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன? -12 அதனால -12 ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்றேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது லாம்டா கியூப், இது வந்து லாம்டா ஸ்கொயர், இது வந்து லாம்டா, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். கடைசியா இருக்கிறது பேரு கான்ஸ்டன்ட் டேர்ம். சரியாப்பா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ண வேணும் அப்படின்னா நம்ம எதுல வந்து 0 ஆகுதுன்னு பார்க்க வேணும். 1 -1 2 -2 அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ சாம்பிளுக்கு நான் 1 ன்னு போடுறேன்னு வெச்சுக்கவே. 1 ன்னு போட்ட பின்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு இங்க டேஷ் போட்டுக்கணும். சரிங்களா? அல்லது 0 போட்டுக்கணும். சரியா? 1 + 0 என்ன? 1. 1 + 0 என்ன இருக்குன்னு? 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா? ரெண்டையும் என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். சரிங்களா? 1 + 0 என்ன? 1. அப்ப வர்ற 1 இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த 1ஐயும் இங்க இருக்கிற எலிமெண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். 1 × 1 என்ன? இது என்ன பண்ணனும்? மல்டிப்ளை பண்ணனும். இது என்ன பண்ணனும்? மல்டிப்ளை பண்ணனும். 1 × 1 என்னடா கண்ணு? 1. சூப்பர். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணு. 7 -7 + 1. -7 + 1 எவ்வளவுடா கண்ணு? 8 சார். -1 + கரெக்ட்டா சொல்லு. -1 -7 + 1. எது பெரிய நம்பர் சைன்? இது பெரிய நம்பர். -6 சார். -6 அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? -6 + 6 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? அப்ப என்ன கிடைக்குது? -6. 1 × -6 1 × -6 என்னப்பா? -6. சூப்பர். அப்ப -6 16 -6 16 6 வந்துட்டு பிளஸ் +10 சார். +10. சூப்பர்.
அப்போ 1 into 10 10 தான் சார். minus 12 plus 10 -2 சார். minus 2. இந்த கடைசி எலிமெண்ட் வந்து 0 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரூட். கடைசி எலிமெண்ட் 0 வரலைன்னா இந்த 1 வந்து ரூட் கிடையாது. அப்ப இது வந்து ரூட் கிடையாது. அப்ப இந்த வந்து 1 எடுக்க முடியாது. சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப என்ன பண்ணணும்? 1 கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து 2க்கு பார்க்கணும். இல்ல -1க்கு பார்க்கணும். நான் என்ன பண்றேன்? 2க்கே பார்த்துக்கிறேன். சரிங்களா? நான் என்ன பண்றேன்? 2க்கே ஓகே. பார்த்துக்கிறேன். அப்ப 2 போட்டு என்ன பண்ண போறீங்க? திரும்ப இந்த கோஎஃபிஷியன்ட் அடிக்கிறோம்ல, இந்த கோஎஃபிஷியன்ட் எலிமெண்ட் திரும்ப என்ட்ரி பண்ணுங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் எலிமெண்ட் என்ன பண்ணுவீங்க? திரும்ப என்ட்ரி பண்ணுங்க. சரியாப்பா? 1 ஓகேங்க சார். -7 16 -12. சரியா தம்பி? ஓகேங்க சார். எப்பயுமே எந்த எலிமெண்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க வரதுக்கு என்னது 0 1 + 0 வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுதான் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணுங்க. 1 into 2 அதாவது 2 into 1 எவ்வளவு? 2. புரியுதா? 2 எப்படி வந்ததுங்க? இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ -7 + 2 எவ்வளோடா கண்ணு? 7 + 2 -5 சார். சூப்பர். 5 into 2 10 -10 -10. சூப்பர் கண்ணு. 16 - 10 -6 +6 சார். சூப்பர். +6 தான். வெரி குட், வெரி குட். ஏன்னா பிளஸ் சைன். ஓகே. 2 into 6 12 12. அப்ப -12 + 12 0 0. அப்ப 2 போட்டா என்ன ஆகுது? 0 வருது. 2 போட்டா என்ன ஆகுது? 0 வருது. கரெக்ட்டா? therefore lambda equal to 2ங்கிறது எத்தனை ரூட்? 1 ரூட். 1 கரெக்ட்டாப்பா? ஆமாங்க சார். பட் இங்க என்ன இருக்குது? லாம்டா கியூப்னு இருக்குது. கரெக்ட்டுங்களா? இங்க என்ன இருக்குது? லாம்டா கியூப்னு இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை ரூட் வரணும்? பவர் 3னா 3 ரூட் வரணும். பவர் 2னா 2 ரூட் வரும். கரெக்ட்டுங்களா? இங்க பவர் 3யா பவர் 2வா? பவர் 3 சார். பவர் 3னா எத்தனை ரூட் வரணும்? 2. பவர் 3னா 3 ரூட். பவர் 2னா தான் 2 ரூட். பவர் 3னா 3 ரூட் கிடைக்கும். சரிங்களா? ஆமாங்க. பவர் 2னா 2 ரூட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஆமாங்க. பவர் எவ்வளவு இருக்குதோ அத்தனை ரூட் கிடைக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். பவர் எவ்வளவு இருக்குதோ அத்தனை ரூட் கிடைக்கணும். இங்க பார்த்தா 3 இருக்குது. அப்ப கண்டிப்பா 3 ரூட் கிடைக்கும். இப்போ எத்தனை ரூட் நமக்கு கிடைச்சிருக்குது? ஒரே ஒரு ரூட் தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? மீதி இன்னும் எத்தனை ரூட் கண்டுபிடிக்கணும்? இன்னும் 2 ரூட் கண்டுபிடிக்கணும். சரி. அந்த 2 ரூட்டுக்கு என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்குது பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். ஆல்ரெடி லாம்டா கியூப்ல 1 போயிடுச்சுன்னா லாம்டா ஸ்கொயர். லாம்டா கியூப்ல இருந்து என்ன பண்ணிட்டோம்? ஒரு டேர்ம் கட் பண்ணிட்டோம். அப்ப என்னாச்சு? லாம்டா ஸ்கொயர். அப்ப இது எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவேஷனா மாத்தணும்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வேல்யூ என்ன 1. கரெக்ட்டுங்களா? அப்ப 1 into லாம்டா ஸ்கொயர். இது என்ன கிடைக்குது? -5 அப்ப -5 into லாம்டா இது +6 +6 = 0. இதுதான் இதனுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியாப்பா? ஓகே. அப்ப இது நீ சால்வ் பண்ணா எத்தனை ரூட் கிடைக்கும்? இத சால்வ் பண்ணா உங்களுக்கு எத்தனை ரூட் கிடைக்கும்? 2 ரூட்ஸ் கிடைக்கும். சால்வ் பண்ணா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமா தம்பி? குவாட்ராட்டிக் தெரியல. என்னப்பா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமா? தெரியாது. சரி. இது எல்லாமே நீ சீக்கிரம் கால்குலேட்டர் வாங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கால்குலேட்டர் சீக்கிரம் வாங்கிட்டு நம்ம ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியலங்கற. சரி நான் சொல்றேன் பாரு, புரியலன்னா கேட்டுக்கோ. சரியாப்பா? சேம் ஐடியா யூஸ் பண்ணா நம்ம இது வந்து என்னது 6 இது வந்து 5. நல்லா பாருங்க. இது வந்து 6 இது வந்து -5. இதுக்கு பேர் என்னன்னா மல்டிப்ளை டேர்ம். இதுக்கு பேர் என்னது? மல்டிப்ளை டேர்ம். இதுக்கு பேர் என்னன்னா அடிஷன் டேர்ம் பேர். இதுக்கு பேர் என்னது? அடிஷன் டேர்ம். அதாவது இங்க வருது பாத்தியா? இந்த டேர்முக்கு என்ன? மல்டிப்ளிகேஷன் டேர்ம். ஓகேங்களா? இந்த டேர்முக்கு என்ன? அடிஷன் டேர்ம்பாங்க. இதுக்கு பேர் அடிஷன் டேர்ம், இதுக்கு பேர் மல்டிப்ளிகேஷன் டேர்ம்பாங்க. சரியாப்பா? ஆமாங்க. 6 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும்? 1 into 6 எவ்வளவு? 6. கரெக்ட்டா? ஆமாங்க. 2 into 3 வந்து எவ்வளவு? 6. கரெக்ட்டா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 1 + 6 எவ்வளவு? 1 + 12 சார். 1 + 6 1 + 6 எவ்வளவு? 1 + 6 7. 7. அப்ப இங்க என்ன இருக்குது? நம்மட்டு ஆட் பண்ணா -5 வரணும். சரி அது வரல. அடுத்தது -6 + 1 எவ்வளவு? -6 + 1 7. -6 + 1 -5. -5 வந்துருச்சு. பட் -6 × 1 எவ்வளவு? -6. பட் இங்க என்ன இருக்குது? +6 இருக்குது. அப்ப அது கிடையாது.
அப்ப இந்த டேர்ம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஏன் எடுக்கல? -1 + 6 வந்து -5 வருது. பட் 2யும் மல்டிப்ளை பண்ணா -6 இருக்குது. ஏன்னா இங்க +6 தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அதனால எடுக்கல. அப்ப 2 × 3 எவ்வளவு? 6. கரெக்ட்டுங்களா? அப்ப -2 ஆமாங்க. × -3 எவ்வளவு? -2 × -3. -6ஆ +6ஆ? +6. கரெக்ட்டா? ஆமா. அதே மாரி -2 -3 2யும் ஆட் பண்ணா எவ்வளவு? -2யும் -3 2யும் ஆட் பண்ணா -2 +5 சார். -5 ரெண்டுக்குமே மைனஸ் சைன் தான் இருக்குது. அப்ப ரெண்டுக்குமே மைனஸ் சைன்னா மைனஸ் சைன் போடுவோம். 2 + 3 வந்து 5 அப்ப -5. அப்ப நம்மளுக்கு என்ன ஓகே. கிடைக்குது? -2 -3ன்னு கிடைக்குது. சரியாப்பா? ஓகேங்க. அப்ப இத வந்து நம்ம கால்குலேட்டர் அப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? லாம்ப்டா -2 இன்டு லாம்ப்டா -3 ஈக்குவல் டு 0ன்னு வருது. சரியாப்பா? ஆமாங்க. அப்ப லாம்ப்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது? லாம்ப்டா ஈக்குவல் டு 2 அண்ட் லாம்ப்டா ஈக்குவல் டு 3ன்னு வருது. சரிங்களா? இப்ப 2 ரூட் கிடைச்சது. அனதர் 2 ரூட். ஆமாங்க. இல்ல வந்துருச்சு இல்லையா? அடுத்த 2 ரூட் வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்க சார். சூப்பர். அப்ப மொத்தம் எத்தன ரூட்? ஆல்ரெடி என்ன ரூட் கண்டுபிடிச்சுக்கிறோம்? இங்க ஒரு ரூட் 2ன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். 2 திரும்ப 2 வருது. திரும்ப 3 வருது. சரிங்களா? 3 அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? லாம்ப்டா ஈக்குவல் டு ரிப்பீட்டட் ரூட் இல்லாம 3, 2, 2ன்னு எழுதிக்கங்க. 2, இதுதான் நம்மளுடைய என்ன வேல்யூ? இதுக்கு பேரு தான் வந்து நம்மளுடைய ஐகன் வேல்யூஸ். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தது ஐகன் வேல்யூஸ். இது வரைக்கும் நீ சால்வ் பண்ணா 3 to 4 மார்க் கொடுப்பாங்க பாத்துக்கங்க. இது வரைக்கும் போட்டீங்கன்னா 4 மார்க் வந்துரும். ஓகே. அதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க். மீதி 4 மார்க் யாருன்னா ஐகன் வெக்டர்ஸ். ஐகன் வெக்டர்ஸ் பார்த்தலாமா? இது வரைக்கும் ஓகேவா? கன்வீனியன்ட்டா இருக்கிறியா? ஓகேங்க சார். சரி, இப்ப ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கும் பார்த்தலாமா? ஓகேங்க சார். சரி, பொறுமையா நடத்துறேன். டவுட்னா உடனே கேட்டுக்கோ. ஓகே. ஐகன் வெக்டரோட ஃபார்முலா என்ன? ஐகன் வெக்டரோட ஃபார்முலா என்னன்னா சேம் ஐடியா தான். பட் என்ன ஆகும்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் A மைனஸ் லாம்ப்டா I இன்டு X ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப Xங்கிறது இங்க என்னன்னா X ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்குது? 3/3 மேட்ரிக்ஸ். அப்ப X1, X2, X3 3 வேல்யூ எடுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஆமா. இப்ப லாம்ப்டா வேல்யூ நமக்கு தெரியும். லாம்ப்டா வேல்யூ என்ன? லாம்ப்டா ஈக்குவல் டு 3, 2, 2. இதுதான் வர 3 வேல்யூ. சரிங்களா? அண்ட் ஏங்கிறது given மேட்ரிக்ஸ். ஏங்கிறது given மேட்ரிக்ஸ் யாருன்னு உனக்கு தெரியும். ஏங்கிறது என்ன? given மேட்ரிக்ஸ் சொல்ல பார்க்கலாம். ஆல்ரெடி எழுதிருப்பீங்க. என்னது? 3 3, 10, 5 ஆ -2 -3 ஆ -4 ஆ 3 ஒரு நிமிஷம் மாத்தி எழுதிட்டேன். 3 5 ஆ 7 அதே மாதிரி ஐங்கிற மேட்ரிக்ஸ் தெரியும். ஐங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 1 0 0 0 1 0 0 0 1. சரி. இது எல்லாத்தையும் இங்க அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணிடலாமா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கங்க. 3 10 5 -2 -3 -4 3 5 7. கரெக்ட்டா கண்ணு? ஆமா. லாம்ப்டா வேல்யூ 3 வேல்யூ இருக்குது. அதனால நம்ம லாம்ப்டா வேல்யூ டைரக்ட் அப்ளை பண்ண முடியாது. எந்த வேல்யூ அப்ளை பண்ணனும் தெரியாது. அப்ப 3 கேஸா நம்ம பார்க்க போறோம். அதனால மைனஸ் லாம்ப்டா இன்டு I. I யோட வேல்யூ என்ன? 1 0 0 0 1 0 0 0 1. X ஓட வேல்யூ என்ன? X1 X2 X3. சரிடா கண்ணு? ஈக்குவல் என்ன? 0. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லங்க. சரி, ஓகே. அப்ப இந்த லாம்ப்டாங்கிறது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 3 10 5 -2 -3 -4 3 5 7. சரிங்களா? மைனஸ் லாம்ப்டா மட்டும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? லாம்ப்டா மட்டும் மல்டிப்ளை பண்ணீங்க. அப்ப என்னாச்சு? லாம்ப்டா 0 0 கரெக்ட்டுங்களா? 0 1 இன்டு லாம்ப்டா லாம்ப்டா 0 இன்டு லாம்ப்டா 0 தான். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 1 இன்டு லாம்ப்டா லாம்ப்டா தான். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். டவுட் இருந்தா கேட்டு பிரசன்னா. ஓகேங்க சார். X1 X2 X3 ஈக்குவல் டு 0. சரிடா கண்ணு? ஓகே. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மேட்ரிக்ஸ் மைனஸ் பண்ண போறீங்க. மைனஸ் பண்ண போறீங்கன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் மைனஸ் பண்ணணும். 3 மைனஸ் லாம்ப்டா 10 மைனஸ் 0 5 மைனஸ் 0 இப்படி பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஈச் எலிமெண்ட் பண்ணுங்க. இங்க இருந்து மறுபடியும் என்ன பண்ணுங்க? இந்த 0க்கு அடுத்து -3 இதுக்கு அடுத்து -4 இந்த டேர்முக்கு. சரிங்களா? அடுத்து 3 மைனஸ் 0 5 மைனஸ் 0 7 மைனஸ் லாம்ப்டா. கரெக்டாடா கண்ணு? ஓகேங்க. அப்ப சொல்லு பார்க்கலாம். 3 மைனஸ் லாம்ப்டா 3 மைனஸ் லாம்ப்டா 10 minus 0 10. கரெக்ட்டுங்களா? 5 minus 0 5.
அடுத்தது -2 -3 மைனஸ் லாம்டா -4 3 5 7 மைனஸ் லாம்டா. இது எப்படி எழுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? பண்ண முடியுது. பரவாயில்ல தானே? 7 இதோட மைனஸ் ஆகும். 5 5 - 0 வந்து 5 தான். 3 - 0 வந்து 3 தான். அதை எழுதிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி 3 ரோக்கு அதே மாதிரி எழுதிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இன்டு x1 x2 x3 கரெக்ட்டா தம்பி? கரெக்ட்டுங்க சார். ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? நோ இல்ல. சூப்பர். ஓகே. அப்ப இதுதான் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் லாம்டாக்கு 3 வேல்யூ இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்றீங்க? லாம்டா ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுங்க. லாம்டா ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குங்க நான் சொல்றேன். இதுதான் நம்ம மெயின் ஈக்குவேஷன். இது வேணா நோட் பண்ணி வச்சுக்க பேப்பர்ல. திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுவோம். ஒரு பேப்பர்ல ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்க நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ லாம்டா ஈக்குவல் டு 3 அப்ளை பண்றாங்க. 3 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 -3 சூப்பர். அடுத்தது 10 அடுத்தது 5 அடுத்தது -4 -3 -3 0 -3 +6 +6 -6 -3 ரெண்டுக்கு என்ன சைன்? மைனஸ் சைன். மைனஸ் போணும். 3 + 3 வந்து 6. ஓகேங்களா? ஆமாங்க சார். -4 3 5 7 - 3 என்ன? 7 - 3 4 சார். 4 கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க. இன்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0. கரெக்டா தம்பி? கரெக்ட்டுங்க. சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ண போறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் தெரியுமாமா? சார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி போடணும்னு தெரியுங்களா? தெரியுங்க சார். ஓகே. அதாவது என்ன பண்ண போறோம்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணலாமா? 0 * x1 தான் 0 தான். அப்ப 10x2 0x1 கரெக்ட்டுங்களா? பிளஸ் 5x3 ஈக்குவல் டு என்ன? இங்க 0 தான் இருக்குது. அதனால நம்ம 0 தான் போட போறோம். சரியாப்பா? ஓகேங்க சார். இரண்டாவது வேல்யூ -2x1 -6x2 -4x3 ஈக்குவல் டு 0. கரெக்ட்டா இருக்குனே? கரெக்ட்டுங்க சார். சரி கடைசி ஈக்குவேஷன் சொல்ல பார்க்கலாம் என்ன கிடைக்குன்னு? -3 இல்ல பிளஸ் தான் இருக்கு. +3x1 +5x2 +4x3 ஈக்குவல் டு என்ன? 0. சரிங்களா? இப்ப என்ன பண்றீங்கன்னா 3 ஈக்குவேஷன் பாருங்க. 3 எதுவும் ஈக்குவலா இருக்குதா இல்லையான்னு பாருங்க. மேபி நீங்க செலக்ட் பண்ற ஈக்குவேஷன் இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. சரிங்களா? இது ரெண்டையும் எடுத்துட்டு என்ன மெத்தட் அப்ளை பண்ணுவீங்கன்னா கிராஸ் ரேஷியோ மெத்தட் நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். அந்த மெத்தட் அப்ளை பண்ணுவோம். கிராஸ் ரேஷியோ மெத்தட். அந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? x1 x2 x3 இந்த 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியாப்பா? ஓகேங்க சார். பார்க்கலாமா? அப்ப x1 அது எப்படி எழுதுவேன்னா ஃபர்ஸ்ட் தெரியும். x2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, x3 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, x1 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, x2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இந்த மாதிரி எழுதிக்கங்க. இப்போ x2 ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னங்க? 10. கரெக்ட்டா. வெரி குட். x3 ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன? 5. சூப்பர். அதுக்கப்புறம் x1 ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0. x2 ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 10. அவ்வளவுதான். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் சொல்ல பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு -6. சூப்பர். -4. வெரி குட். -2. வெரி குட். -2. 6 ஓகே. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் எழுத சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதினா போதும். சரிங்களா? ஓகே. சரி. இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதை எழுதிட்டு இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்றீங்க? x1 எழுதிக்கங்க. டிவைடட் பை டிட்டர்மினன்ட் போடுங்க. டிட்டர்மினன்ட் எப்படி போடுறீங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க சொல்லி கொடுக்குறேன் பாத்துக்கோ. x1 க்கு கீழே இது ரெண்டோட டிட்டர்மினன்ட் எப்படி எழுதுவீங்க? 10 5 -6 -4 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. அதே மாதிரி x2 எழுதிட்டு என்ன பண்றீங்க? அடுத்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரையும் பண்ணிக்கங்க. சொல்லுங்க என்ன வரும்னு? 5 0
ம். -4 -2. ம். அடுத்து x3 எழுதிக்கிங்க. x3 எழுதிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த 2 பேர். 0 10 சூப்பரா சொல்ற. சொல்லுப்பா. 0 10 ஆ. -2 -6. அழகுடாங்க. அழகு. வெரி குட். இப்ப இத நீ கண்டுபிடிச்சீன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட்டோட ஐகன் வெக்டர். சொல்லுங்க என்ன வருதுன்னு? x1 டிவைடட் பை -40 கரெக்ட்டுங்களா? -40 ஆமாம். பிளஸ் 30. டவுட் இருக்குதா கண்ணு? நோ இல்லைங்க. சூப்பர். அடுத்தது நீங்க சொல்லுங்க. 5 இன்டு -2 -10. இது வந்து 0ன்னு ஆயிடும். -0 கரெக்ட்டுங்களா? ஆமாம். அடுத்தது என்னாச்சு? x3. x3 ஈக்குவல் என்னது? இது 0 ஆகும். -2 இன்டு 10 வந்து +20. கரெக்டாப்பா? +20. சூப்பர். வெரி ஆமாம். குட், வெரி குட், வெரி குட். அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். x1 டிவைடட் பை -10. x2 டிவைடட் பை -10. x3 டிவைடட் பை 20. இதுல என்ன டவுட் இருக்குதா தம்பி? இல்லைங்க. டவுட் இருந்தா உடனே சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லைங்க சார், இல்லைங்க சார். இல்லைன்ட்டீங்க. அதனால முடிச்சிடலாம். இது எல்லாமே காமனா எதால டிவைட் ஆகும்? -10ஆல டிவைட் ஆகும். -10ஆல டிவைட் பண்ணா இது 1. இது வந்து என்ன ஆகும்? அகைன் 1ன்னு வரும். கரெக்டாப்பா? இது -10ஆல டிவைட் பண்ணிட்டா -2ன்னு வரும். கரெக்டாடா கண்ணு? ஆமாம். இது மட்டும் கொஞ்சம் இன்னும் ஒரு இது மட்டும். அப்ப இது ஃபர்ஸ்டோட ஐகன் வெக்டர். கரெக்ட்டுங்களா? இது λ ஈக்குவல் 3 ஆமாம். ஓட ஐகன் வெக்டர். என்னது? அப்படியே வெக்டரா போட்டா மேட்ரிக்ஸ் எழுதிக்கங்க. 1 1 -2. ஓகேவா தம்பி? ஓகேங்க சார். இது ஐடியா தான். மீதி இருக்கிற 2 வேல்யூக்கு எடுத்து போறோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? λ ஈக்குவல் 3க்கு போட்டோம். இங்க பாருங்க. λ ஈக்குவல் 3ங்கிறது இந்த ஈக்குவேஷன் போட்டோம். கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? λ ஈக்குவல் 2ங்கற அப்ளை பண்ண போறோம். λ ஈக்குவல் என்னது? 2. 2. அப்ளை பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதிக்க. இப்ப λ ஈக்குவல் 2 போட்டு ஆன்சர் சொல்லணும். இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் இப்ப எழுதிக்க. சைன் சும்மா ரப்பா எழுதிக்கோ. அப்ப நம்ம இது பண்ணி அடுத்து பண்ணி பேசிக்கலாம். சரியா? ஓகே. ஆ. எப்படி ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் மேல வந்து இல்ல இது மட்டும் ரொம்ப ரப்பா எழுதிக்கோ. கடைசி பேஜ் இருக்கு எழுதிக்கோ. நம்ம இன்னும் 2 கேஸ் இருக்கு. 2 கேஸ் முடிச்சிட்டு வரேன். ஆ. ஆ. எழுதிட்டீங்கன்னா சொல்லு. λ ஈக்குவல் 2க்கு நான் சொல்றேன். ஆ. எழுதிட்டியா கண்ணு? எழுதுங்க. சரி. அப்ப எழுதிட்டு அடுத்து பார்க்கலாமா? ஓகே. அப்ப λ ஈக்குவல் 2 போட போறோம். λ ஈக்குவல் 2 போட்டா அங்க 2 மைனஸ் சொல்லிட்டு போடு பார்க்கலாம். என்ன வரும்? செகண்ட் கேஸ் λ ஈக்குவல் 2. அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். 3 மைனஸ் 2. 3 மைனஸ் லாம்டா. 3 மைனஸ் லாம்டா வேலைக்கு 2 போட்டுறாதுல. 3 மைனஸ் லாம்டா 3 மைனஸ் 2 போடு. 3 மைனஸ் 2 ஓட வேல்யூ என்ன? 3 மைனஸ் 2 1 1 சார். 1. ரிமைனிங் 2 வேல்யூ அப்படியே எடுத்துக்க. ரிமைனிங் 2 வேல்யூ என்ன? 10 5. கரெக்ட்டுங்களா? 10 5. அடுத்து -2. -3 -2 எழுதுப்பா. -3 -2 வந்து 1 சார். ஏய் என்னடா? இந்த கால்குலேட்டர் கண்டிப்பா வாங்கிக்கணும். -2 -3. ரெண்டு சேம் சைன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்லி கொடுக்குறேன். ரெண்டு சேம் சைனா இருந்தா சைன் போட்டுக்கோ. -5. ரெண்டுமே சேம் சைனா இருந்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே சேம் சைனா இருந்தா என்ன பண்ணணும்? அந்த சைன் என்ட்ரி பண்ணி பண்ணிக்கணும். கரெக்ட்டா? 3 + 2 என்ன? 1. 3 + 2 வந்து 5. 1 கிடையாது. 3 + 2 5. அப்ப -5. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்க சார். அடுத்ததுப்பா -4. -4. அடுத்து கீழ 3 5 7 -2 5. சூப்பரா சொல்லிட்ட. வெரி குட். அப்ப என்ன கிடைக்கும் மறுபடியும்? x1 x2 x3 ஈக்குவல் என்ன? 0. இஸ் கரெக்ட்? 0. கரெக்ட். சூப்பர். சரிடா கண்ணு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு அப்புறம் 1 x1 plus 10 x2 plus 5 x3. 5 x3 -2 x1 equal to 0. equal to 0. -2 x1 -5 x2 -4 x3 is equal to 0. 4 x3 equal to
0 ஆ. 3x1 ம். plus 5x2 ம். plus 5x3 equal to 0. சூப்பர். ஓகே. வெரி குட். அப்ப இது 2யும் கம்பேர் பண்ணுங்க. திரும்ப கிராஸ் ரேஷியோ மெத்தட். ஆல்ரெடி போட்டோம்ல? கிராஸ் ரேஷியோ. ஆமா. அப்ப எப்படி எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்? x2, 1, x3, 3, x1, x2. x1. அதோட கோஎஃபிஷியன்ட்டையும் எழுதணும். கோஎஃபிஷியன்ட் என்ன x2 ஓடது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த 2யும் கம்பேர் பண்ணிட்டு எழுதுங்க. 10, 1, 5, 1, 10. 1, கரெக்டாப்பா? 10. Correct. -5, -4, -2, -5. கரெக்டாப்பா? Correct. சரி. இப்போ என்ட்ரி பண்ணுங்க என்ன நடக்குன்னு. x1 divided by 10, 5, minus 5, ஆ. ஃபர்ஸ்ட் இந்த 2 பேர் எடுத்துவீங்க. இந்த 2 பேர். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். இது 10, 5, -5, -4. அடுத்தது 5, ஆமாங்க சார். 1, 1, minus 4, minus -2. 2. அடுத்தது இது 2 பேர் எடுத்தாச்சா? அடுத்தது இந்த 2 பேர். 1, ஆ. 10, minus 2, minus 5. -5. கண்டுபிடிச்சிடுறா கண்ணு. அப்ப x1 divided by 10 into -4 -40 -5 into -5 plus 25. கரெக்ட்டுங்களா? Correct. x2 divided by 5 into -2 -10 -4 plus 1 -4 into plus 1 வந்து plus 4. கரெக்ட்டா கண்ணு? Correct. x3 divided by -5. கரெக்ட்டுங்களா? minus plus 20. கரெக்டாடா கண்ணு? Correct. டவுட் இருந்தா சொல்லுப்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லைங்க சார். சரி. அப்ப இதை அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்குது? x1 divided by -15, x2 divided by 6 -6. கரெக்ட்டுங்களா? 2 மைனஸ் பண்ணா -6. x3 divided by என்ன கிடைக்கும்? plus 15 ஆயிடும். plus 15 ஆயிடும். கரெக்டாப்பா? இது எல்லாமே எதால டிவைட் ஆகும்? காமனா 3 ஆல டிவைட் ஆகும். அப்ப 3 ஆல டிவைட் பண்ணிக்கங்க. 3 ஆல டிவைட் பண்ணா x1 divided by -5, x2 divided by -2 and x3 divided by என்ன கிடைக்குது? again 5 கிடைக்குது. கரெக்டாடா தம்பி? சரி, ஓகே. அப்ப இப்போ என்ன ஃபைனல் ஆன்சர்? அப்ப x2 வேணும். அப்ப λ = 2 கண்டுபிடிச்சுக்கிறோம். என்ன மேட்ரிக்ஸ்? இதுக்கு அப்படியே எழுதிக்கங்க. -5, -2, 5. இதான் வந்து x2 λ = 2 ஓட ஆன்சர். இரண்டாவது ஐகன் வெக்டர். ஏதாவது டவுட் இருந்தா கேளுடா கண்ணு. கரெக்ட்டுங்க. சூப்பர். அப்ப மூணாவது கேஸ் என்ன? மூணாவது கேஸ் என்ன சொல்றாங்க? λ = 2 தான் சொல்றாங்க. அப்ப மூணாவது கேஸ் λ = 2 னா என்ன ஆன்சர் தான் வரப்போகுது? இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஆமாங்க. இப்ப λ = 2 இல்லாத வேற என்ட்ரி வந்துச்சுன்னா திரும்ப நீ கண்டுபிடிக்கணும். ஓகேங்க. இது வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியா நடத்திக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்ளம், நிறைய கான்செப்ட் இருக்குது. அது நம்ம போக பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். எதுவுமே டவுட் இல்ல. அப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? therefore eigen values and eigen vectors are. அப்ப என்ன எழுதுவீங்க? λ = 3. இங்க வந்து என்ன எழுதுவீங்க? eigen values. சரிங்களா? ஓகே. அது என்னது? eigen vectors வேணும். சரியாப்பா? eigen vector. சூப்பரா சொல்றேன்னு. அப்ப λ = 3 க்கு என்னது? அடுத்து λ = 2, 2 ரெண்டுக்குமே சேம். சரிங்களா? அப்ப இதுக்கு தான் நம்ம இப்ப போட்ட என்னது? -5, -2, 5. அப்ப இதுக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுதா? ஞாபகம் இருக்குதா? இதுக்கு என்ன கிடைச்சது? மேல போய் பார்த்துடலாம். ஓகே. 1, 1, -2. கரெக்ட்டுங்களா? இதான அடுத்தது கிடைச்சது. λ = 3. 1, 1. ஆமா. சொன்னது. ஓகே. அப்ப அதை என்ட்ரி பண்ணிடலாமா? அப்ப என்னாச்சு? கடைசி ஃபைனல் எழுதி பண்ணணும். ஓகே. 1, 1, -2. இதான் ஆன்சர். ஒரு பாக்ஸ் போட்டுனா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. 8 மார்க் क्वेश्चन. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண 8 மார்க் क्वेश्चन. 8 மார்க் நீங்க ஈஸியா எடுத்துடலாம். உங்களால முடியும். சரியாப்பா?